எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இக்யூஷன் டிவிஆர் அல்லது என்விஆரோட பாஸ்வேர்டு வந்து லாக் ஆகிடுச்சுன்னா எப்படி நம்ம ரீசெட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு டூல் யூஸ் பண்ண போகிறோங்க. அந்த டூல் பேர் வந்து எஸ்ஏடிபி டூல் அப்படிங்கிற பேர். இதை வச்சு நம்ம எப்படி நம்ம வந்து லாக் ஆன டிவிஆர் என்விஆரை வந்து நம்ம எப்படி அன்லாக் பண்ணுறது, புது பாஸ்வேர்டு எப்படி செட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். டூல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டூல் ஓப்பன் பண்ணோன்னா அங்கே ஒரு லெஃப்ட் சைட் கார்னரில் ஒரு கிளிக் பாக்ஸ் இருக்கும். அந்த கிளிக் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ஃபர்கட் பாஸ்வேர்டு வரும். அந்த ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் டிவைஸ் ஃபியூச்சர் கோட் ஃபைல் அப்படின்ட்டு இருக்கும். மூணாவது ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்போர்ட் டிவைஸ் ஃபியூச்சர் கோட் ஃபைல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு எந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணுறோன்னு கேட்கும். நீங்கள் டெஸ்க்டாப்பில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிரும். அந்த ஃபைல்கிட்ட போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய் பாருங்கள். அது XML ஃபைலாங்கிறது ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு க்ரோமில் போயிட்டு உங்களோட மெயிலை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ கம்போஸ் ஃபைல் கொடுத்துட்டு இதில் வந்து அதை சப்போர்ட் brahmaequation.com support@brahmaequation.com அப்படி கொடுத்துக்குங்க. கீழே சப்ஜெக்டில் வந்து பாஸ்வேர்ட் ரிசெட்னு கொடுத்துக்குங்க. அதுக்கு கீழே உங்களோட நேமு, உங்களோட கண்ட்ரி, உங்களோட சிட்டி, உங்களோட ஸ்டேட்டு, உங்களோட ஃபோன் நம்பரு, அப்புறம் நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்க அந்த டீட்டெயிலு, அப்புறம் நீங்கள் டிவிஆரோ அல்லது என்விஆரோ அதோட மாடல் நம்பரு, அப்புறம் சீரியல் நம்பருங்க. இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கங்க. தெளிவாக பார்த்து போட்டுக்குங்க. சீரியல் நம்பர், மாடல் நம்பர்லாம் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இல்லாமல் தெளிவாக பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு அட்டாச் ஃபைல் கொடுங்க. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த XML ஃபைல், அந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. அது அந்த ஃபைலுக்கு நேம் எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாதுங்க. அது என்ன வருதோ அதே தான். அப்படி பண்ணிங்கன்னா பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து அவங்க சப்போர்ட் டீம்லேருந்து ஒரு மெயில் அனுப்புவாங்க. டிக்கெட் ஐடி போட்டு அனுப்புவாங்க. உங்களோட மெயிலுக்கு வந்து 1 ஹவர்லேருந்து 45 நிமிஷத்துலேருந்து 1 ஹவருக்குள்ளே வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுப்போங்கிற மாதிரி மெயில் கொடுத்துருப்பாங்க. டிக்கெட் ஐடி அனுப்பிச்சிருப்பாங்க. அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த மெயில் வந்து உங்களுக்கு வரும். அதாவது அந்த பாஸ்வேர்ட் ரிசெட் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு ஃபைல் கொடுப்பாங்க. அந்த ஃபைல் வந்து வரும். அவங்க ஒரு மெயில் அட்டாச் பண்ணி அனுப்புவாங்க. அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். எக்ஸ்போர்ட் என்கிரிப்டட் கீன்னு வரும். அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் எஸ்ஏடிபி டூல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதே மாதிரி கிளிக் பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இம்போர்ட் ஃபைல் அப்படிங்கிறது கொடுத்துட்டு அந்த ஃபைலை வந்து என்கிரிப்டட் கீன்னு வந்தது இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து admin@123 அட்மின் கொடுக்கக்கூடாது, 123 கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வைக்கணுமோ அதை தவிர்த்து நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வைக்கணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். இந்த 2 மட்டும் கொடுத்து அதை வந்து எடுத்துக்காதீங்க. கொடுத்துட்டு நீங்கள் ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து டிவிஆரில் போயிட்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு நீங்கள் அதில் செட் பண்ணிங்களோ
அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணுங்கள். நான் வந்து விஜய்@0202 கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம்.